இந்த விஷயத்துல நீங்க சொல்லுங்க, இந்திய தேசிய கட்சியா சார்பா நாங்க போராட்டத்தை முன்னெடுத்தா நீங்க எங்க கூட கை கோப்பீங்களா? அண்ணா எடுத்துருவேன். நான் எடுக்கிறேன். நீ தேதியை சொல்லுங்க, தேதியை சொல்லுங்க. நீ எடுக்காத, நான் எடுக்கிறேன். நீ என் கூட போராடி இருக்கீங்க. அதே மாதிரி கடந்த மாதம் புலன்சரியில் தாக்கப்பட்ட போலீஸ் பக்ருதீன், மன்னா இஸ்மாயில் அவங்க குடும்பத்தை சந்திச்சு நேரடியாக போய் அவங்க சந்திச்சுங்க. மதுரையில் போய் அவங்களுக்காக இப்போ ஆகஸ்ட் மாதம் போராட்டத்தை முன்னெடுத்துங்க. காவல்துறை அதை தடை செஞ்சது. அதனால் இப்போ கை விட்டுட்ருக்கோம். அதை இதே கைவில் மறுபடியும் செய்யப்படும். சரிங்கண்ணா. இதே மாதிரி முதல்ல நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்துகிற யாசின் மாலிக்குடைய விடுதலைக்காக உங்களோட போராட்டத்தை முன்னெடுப்பீங்களா? இல்லை, அது எடுப்பேன். இப்போ நீ என் விடுதலைக்கே போராடுறதுக்கு இப்போ ஆள் தேவைப்படுறதுனால ஒரு தடவை தம்பிகிட்ட வந்து அப்போ அந்த பெரும் வெள்ளம் வந்துடுச்சு காஷ்மீரில். அப்போ நான் கேட்டேன், இந்த மாதிரி பொருள்களை சேமித்து அனுப்புவான்னு நான் கேட்டேன். அப்போ என் தம்பிகிட்ட அவன் சொல்லிவிட்டான், அண்ணன் அனுப்புவார், வந்து எனக்கு சேருமான்னு கேளுங்க அப்படின்னு. அதனால அது கடினம். ஒரு தடவை என்ன பிரச்சனை வந்துடுச்சுன்னா, வெள்ளத்தில் போன மக்களை வந்து இராணுவ படகுகள் இருந்துச்சு. அந்த படகுல போய் காப்பாற்றுங்கன்னு இவர் முறையிட்டு சண்டை போட்டாப்புல. அப்போ அந்த இராணுவ வீரர்கள் செய்யலை. மக்கள் வெள்ளத்தில் போயிட்டு இருந்தாங்க. அப்போ அப்படியே ஒரு அக்கறை இருந்தால் நீ வேணா போய் காப்பாற்றுன்ட்டாங்க. இவன் என்ன பண்ணிட்டாரு, நம்மால் படகு எடுத்துக்கிட்டு துணைக்கு ஆளுகளை கூட்டி இவர் போய் மக்களை காப்பாற்றி கரையேற்றிட்டாரு. கடைசி அவன் மேலே இராணுவ படகை கடத்திட்டு போயிட்டாருன்னு வழக்கு போட்டு வச்சுட்டாங்க. அது கடுமையை எடுத்து சண்டை போட்டேன். நீ நின்று செய்யலை, அவர் செய்கிறவன், நீ தான் கொடுத்து விட்டா படகை அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் போடுற சண்டை வந்து அவருக்கு பயன் தராது. அது அவரும் விரும்ப மாட்டாப்புல. ஆனால் நானும் இப்போ கூண்டுக்குள்ளே இருந்து இந்த சேவல் கூவிக்கிட்டு இருக்கு, எவனுக்கும் கேட்க மாட்டேங்குது. கூரையில் ஏறிக்கிறேன், கூரையில் ஏறிட்டு கூவுனா சரியா. அதே மாதிரி அந்த கேட்ட கேள்வியை கேட்காதீங்கன்னு நினைக்காதீங்க. இந்த வேலூர் சம்பந்தமாக வேலூரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் வந்து திப்பு சுல்தான் கோட்டைக்குள்ளே இருக்குது. அது திப்பு சுல்தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற மதத்தினர் வழிபடணுன்றதுக்காக ஜெகதீஸ்வரர் கோயிலுக்கு இடம் கொடுத்தாரு. அந்த ஜெகதண்டேஸ்வரர் கோயில் இருக்கு. அந்த கோயில் இன்னைக்கு வரைக்கும் அது பூஜை எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி உள்ள சர்ச் இருக்கு, அரசு அலுவலகங்கள் இருக்கு. ஆனா ஒரு சின்ன ஒரு 3 சென்ட் இடம் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் மட்டும் ஒரு நிமிஷம் அந்த பள்ளிவாசல் மட்டும் இஸ்லாமியர்களுக்கு வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுது. இது வந்து நீங்க ஆட்சிக்கு வந்தாதான் செய்யணும்ன்றது. ரெண்டாவது நிச்சயமா செய்யறீங்க, கூட தொழுவு வரேன்னு சொல்றீங்க. ஆனா போராட்டம் எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் மூலமா சாதிக்க முடியும்ட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. இந்த விஷயத்துல நீங்க சொல்லுங்க, இந்திய தேசிய கட்சியா சார்பா நாங்க போராட்டத்தை முன்னெடுத்தா நீங்க எங்க கூட கை கோப்பீங்களா? அண்ணா எடுத்துருவேன். நான் எடுக்கிறேன். நீ தேதியை சொல்லுங்க, தேதியை சொல்லுங்க. நீ எடுக்காத, நான் எடுக்கிறேன். நீ என் கூட நிச்சயமா எடுக்கிறோம். அதுல என்னன்னா, திப்பு சுல்தான் இங்கே இந்த கோட்டைக்குள்ள இவ்வளவு வழிபாட்டு தலங்களை கட்டி கொடுத்தாங்க. நம்ம பாட்டி வேலுநாச்சியாருக்கு வந்து ஐதர் அலி வந்து அவருடைய அரண்மனைக்கு உள்ள நம்ம பாட்டியோட குலதெய்வம் வந்து ராஜராஜேஸ்வரி. அந்த ராஜராஜேஸ்வரி கோயிலை உள்ள கட்டி அவர் அரண்மனைக்குள்ள மகளே இது நீ வணங்கிக்கன்னு சொல்லி அனுமதிச்சவர். அவர் எனக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால எனக்கு திப்பு சுல்தான் ஐதர் அலி இல்லைன்னா எங்கள் பாட்டி வேலுநாச்சியாருக்கோ, எங்கள் பாட்டன் மருதுபாண்டிக்கோ, எங்கள் பாட்டன் தீரன் சின்னமலைக்கோ வரலாறு என்பதே இல்லை. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எங்கள் பாட்டி இழந்த நிலத்தை வந்து இந்திய அரசியல் வரலாற்று, விடுதலை போராட்ட வரலாற்றில், குறிப்பாக தமிழர் இன வரலாற்றில் எங்கள் பாட்டங்க பூலித்தேவன், மருதுபாண்டி, அழகுமுத்துக்கோன்னு, தீரன் சின்னமலை மன்னங்க ஆண் மக்கள் போராடி தோற்றுருக்காங்க. ஒரே ஒரு மரத்தை தான் போராடி வென்றிருக்கான். வரலாற்றிலே இந்திய நிலத்திலே வெள்ளக்காரனை ஏற்று போராடி இழந்த நாட்டை திருப்பி மீட்டவளை ஒருத்தி தான் வரலாற்றிலே. அதை வேணும் பேச மாட்டான். அந்த படையில திப்பு சுல்தான் தளபதியா இருந்து சண்டை போட்டா படை உதவி கொடுத்து உதவுனது ஐதர் அலி. அதை இவங்க ஏற்க மாட்டாங்க. அப்போ கோபால் நாயக்கர் தன் மகள் மாதிரி அடைக்கலங்க வச்சு அவ பாதுகாப்பு கொடுத்ததில் அந்த வரலாறு இருக்குது. நம்ம மறைக்க முடியாது, மறக்கவும் கூடாது. அதே மாதிரி நம்ம பாட்டன் தீரன் சின்னமலை வந்து முதல்ல சண்டையே திப்பு ஏற்று தான் தொடங்குது. இந்த மைசூர்ல கப்பல் சிரிச்சுட்டு போற போது. அதுக்கப்புறம் பொது எதிரிடா வெள்ளக்காரன், அவனை முதல்ல விரட்டும்டான்னு திப்பு படையிலே போய் சேர்ந்துடுறாரு. திப்பு நம்ம பாட்டன் தீரனுடைய வீரத்தை பாராட்டி ஓடா நிலையை தலைமையிடமா வச்சு, தீரா நீயே இந்த இடத்த ஆளுன்னு மன்னராக்கி விட்டு போறான். புரியுதா?
நம்ம பாட்டு அப்படிதான் மன்னர் ஆனார், அதான் வரலாறு. அப்போ அதனால திப்பு வந்து நம்ம முன்னோர்களின் வரலாற்றிலிருந்து ஹைதர் அலியும் திப்புவை நீக்க முடியாது. அதனால நாம அந்த திப்பு சுல்தான் கோட்டைக்கு முன்னாடி திப்புவுக்கு பெரிய ஒரு சிலையை எழுப்பி திறந்து நம்ம வழிபாடு நடத்துவோம். இப்போ நம்ம போராட்டத்தை நடத்துவோம். நிச்சயமான அது 2 கேள்வி சமூக ரீதியான கேள்வி, கடைசியா இறுதியாக ஒரு கேள்வி அரசியல் ரீதியான கேள்வி. புரட்சியாளர் பழனி பாபாவை நினைவு நாளில் நீங்கள் போட்டுறீங்க, மேதகு பிரபாகரனுடைய நினைவு நாளில் நீங்கள் போட்டுறீங்க, முன்னெடுக்கிறீங்க. அதே மாதிரி அனைத்து தலைவர்களையும் நம்மளுக்கு முன்னாடி எல்லாமே இருந்தாங்க, எல்லாத்தையும் பண்ணுறீங்க. சமீபத்தில் இறந்து போனவங்களுக்கு கூட நீங்கள் நினைவஞ்சலி செலுத்துறீங்க, இது மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த 13 கோடி தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு போராளியாக இருந்த கடந்த 2011 ஆண்டு சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்ட ஐயா சுப முத்துக்குமார் அவர்களுடைய நினைவு நாளை நீங்கள் அப்படியே மறந்துட்டீங்க அப்படின்றது தான் எங்களுடைய வேதனை. அது மறந்துடுறதுல ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய இறுதி சடங்குல நீங்கள் சொன்னீங்க, சுப முத்துக்குமார் என்பவர் வந்து போராளி மட்டும் இல்லை, என்னுடைய அரசியல் ஆசான் நீங்கள் சொன்னீங்க. அதுல நீ அப்படில ஆசான், எனக்கு ஆசான் உங்களுக்கு தெரியுமா? படிச்சிருக்கேன். அப்படி இல்லை, எனக்கு நண்பன். அப்படி எனக்கு ஒரே ஒருத்தர் தான் அரசியல் ஆசான் எல்லாம். அது என் தலைவன் பிரபாகரன் தான். அவர் முத்துக்குமார் எங்களோடு வந்த சக பயணி, ஒரு அவர் மேலே எப்போவும் நமக்கு மதிப்பு உண்டு. அதை போற்றிக்கொண்டு தான் இருக்கும். அது அப்படி இது பண்ண முடியாது. கட்சியில் இருந்த எல்லாருக்கும்னா ரொம்ப கஷ்டம். இப்போ எங்கள் மாமா சாகுல் ஹமீதோட பங்களிப்பு, அப்போ தம்பி ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு, எங்கள் அப்பா மணிவண்ணனுடைய பங்களிப்பு, அப்படி ஒவ்வொருத்தையும் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். அதை அந்த நினைவை மனசில் சுமந்துக்கிட்டு கனவை நோக்கி பயணிச்சிடணும். புரியுதா உங்களுக்கு?